ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க. அப்படி அதிர்ஷ்டமே என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திச்சிருங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே அப்படி ஒரு காலமே எனக்கு இது வரைக்கும் வரலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, விதியே உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட காலத்தை கொடுக்க போகுது. காரணம் சனிவனுடைய வக்ரம். இன்றைய பதில் அதை பத்தி தான் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. ஓம் மைஜாயுத்மிகி தண்டகஸ்தாய தீமிகி தன்னோ வாராகி பிரசோதியார். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் லஸ்டி பாராகி திருபடி சரணம். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, விதிக்காரகன் கர்மக்காரகன் சொல்லுவாங்க இந்த சனி பகவான். ஏனைய கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சனி ஒருத்தர் நல்லா இருந்துட்டா மற்ற கிரகங்கள் கொஞ்சம் அடங்கிதான் இருக்கும். எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் சனி பகவானை தடுக்க முடியும். ஆனா சனி பகவானே கொடுத்தா எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது. அவ்வளவு வலிமை புரிந்தவர் இந்த சனி பகவான். அவர் மீன ராசியில அமர்ந்திருக்கிறாரு. உங்களை விருச்சிகத்துக்கு அது ஐந்தாம் வீடு அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுவாங்க. அதுலேயே சனி பகவான் அமர்ந்திருந்ததுனால உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ல கொஞ்சம் டிலே, தாமதம், தடை ஏற்பட்டதுக்கும் அந்த சனிவானார். அந்த சனிவான் ஜூலை 27 வக்ரம் அடைகிறார். அப்படி வக்ரம் அடைவதால் சனி பகவானால் ஏற்பட்ட கெடுபலன் கொஞ்சம் குறையுது, தடை விலகுது. அப்ப அதுல என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இதுவரை கிடைக்காத குழந்தை பாக்கியம் முதலில் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இரண்டாவது, காதல் மற்றும் கல்யாணம் நடைபெறும். பிரிந்த கணவன் மனைவிடையே காதல் அந்யுன்யம் அதிகரிக்கும். பிரிந்தவர் கொண்டு சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ கல்யாணமும் குழந்தை பாக்கியமும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்களுடைய பிரச்சனைகளும் சரியாகும் இந்த ஒரு நேரத்தில். ஸோ மேலும் மிக முக்கியமான முறையில் கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் தொடர்புகள் ஏற்படும். புதிய படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பு, புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. மேலும் உடல் ஆரோக்கியம் இருக்கும், வாக்கு ஸ்திரம் ஏற்படும், தொழில் ரீதியான நன்மைகள் கிடைக்கும், வரவேண்டிய லாப பணம் தடையின்றி வந்து சேருங்க. பண வரவுக்கு உண்டான காலகட்டங்க. கண்டிப்பாக இந்த சனி வக்ரத்தின் மூலமாக பண வரவில் இருந்த தடை நீங்குது. வேலையிலும் சரி, கொடுத்த பணமும் சரி, உங்களுக்கு வர வேண்டிய ஷேரும் சரி, தடை உடைந்து தடையின்றி வந்து சேரும் இந்த வக்ர காலகட்டத்தில். கிட்டத்தட்ட 138 நாளுக்குங்க. டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி இந்த சனிவான் வக்ரமா இருக்கிறாரு. ஸோ இந்த சான்ஸ்ல பணவரவுக்கு குறைவு இருக்காது, பணவரவு தடையின்றி வந்து சேரும். மிக முக்கியம் புதிய வண்டி வாகனம் அல்லது இருக்கிற வண்டி வாகனத்தை மாத்துறது அல்லது இருக்கிற சொத்தை புதுப்பிக்கிறது போன்ற விஷயங்கள் இருக்கும். கண்டிப்பா இந்த வக்ர காலகட்டத்தில் உங்க வாழ்க்கை புதுசாக புதுமை அடையும். அதுல இருந்து மாற்று கடத்துல மிக முக்கியமா எதிர்பார்த்த மாதிரி திருமண யோகம், நல்ல ஒரு நண்பர்கள், நல்ல ஒரு உறவுகள் அமைவார்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஸோ உங்களுடைய வாழ்க்கை அதிர்ஷ்டமான ஒரு காலத்தை நோக்கி பயணிக்கும். பணமும் கிடைத்து பாச உறவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் இந்த 138 நாட்கள் காலகட்டம். ஸோ இந்த ஒரு நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடுகள் இருந்தால் கண்டிப்பா பிரதோஷ வழிபாடுகளை தவறாமல் பண்ணணும். அதே போல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுடைய வழிபாடு பண்ணுங்க. முருகனுக்கு செவ்வரளி மாலை சாட்சி வணங்கி விட்டு வாருங்கள். பெரிய அளவு நன்மைகள் நடக்கும். நீங்க நினைச்சதை நடத்தி கொடுப்பாரு முருகப்பெருமான். தவறாம அந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்ற நம்பர் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் லஸ்டி பாராகும். திருவடி சரணம்.